வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை இந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வேஷம் போடுகிறவர்களுக்கும் என் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போனார், நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். அல்லேலூயா. நமக்கு முன்பாக எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ ஜனங்கள் அழிந்தது, எத்தனையோ ஜனங்கள் மாண்டது. அவர்களைப் போல அவர் அழிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன், கொல்லுகிற தேவன் அல்ல, வாழ வைக்கிற தேவன், பிரிக்கிற தேவன் அல்ல, வாழ்வு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இடிக்கிற கர்த்தர் அல்ல, கட்டுகிற தேவன். ஆனால் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்காமற் போனால் நமக்கு முன்பாக எத்தனையோ தேசத்து ஜனங்கள் கொத்து கொத்தாய் மரித்தார்கள், எத்தனையோ தேசத்து ஜனங்கள் காணாமல் போனார்கள், எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு காணாமல் போனது, எத்தனையோ வீடுகள் இன்றைக்கு அழிந்து போனது. அதே போல ஆண்டவர் காணாமல் போக வைப்பார். அல்லேலூயா. இதே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இதே ஆண்டவர் காணா ஒரு கல்யாண வீட்டிலே வெறும் பச்சை தண்ணி தான், திராட்சரசம் எல்லாம் தீர்ந்தது. அத ஆண்டவர் என்ன செய்தார்? நல்ல ரசமாய் மாற்றி கொடுத்தார், நல்ல ரசமாய் மாற்றி கொடுத்தார். ஆதலால் விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள்.